இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தளவு 1.35. ஒன்பது 11 1.35. இது வந்து 8 16 1.26. அவரே வந்து பார்ப்பாரு பாருங்க. ரொம்ப திறமையாக தான் அறுத்துருக்கீங்க. போதும் போதும், எனக்கு அதுக்கு மேலே அறுக்க வேண்டாம். போதும், அந்தாண்ட போங்க. அந்தாண்ட கட்சி இதில் போடுங்க போடுங்க, அதில் போடுங்க. அதில் போடுங்க. இதில் பழகிக்கு இந்த மனம் வாய்ப்பு கிடையாது. இந்த வெடிப்புக்கே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இதை விட பயங்கர வெடிப்பு இருக்கும். நம்ம முழங்கையே உள்ளே போகும். எப்படி கட்டி போட்டால் அதெல்லாம் இருப்பாங்க. அவனு வருப்பான். மரத்தோட கன்றையை பார்க்கறதுக்காக அங்கெல்லாம் பிடிக்கணும். அங்கே நெத்தி பொறிக்க தேவை. அந்த மொத்தம் அந்த இடத்தையும் பொறிக்கணுமா? முறிக்க தேவையில்ல. தேவையில்ல. நானும் சொன்னேன், நீங்கள் 4 நெத்திங்களா? நீங்கள் அப்புறம் அங்கே முறிக்கணும் என்ன பண்ணணும் சொல்லி கேட்டேன். இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை அளவு வைங்க. அதை அளவு வச்சு துண்டு. ஏன்னா மார்க் வச்சுட்டானா அவ்வளோதான். போங்க. என்ன இருக்குது? கன்றை பார்த்து தான் சொல்லணும்னா. ஆமாம், கன்றை பார்த்தாச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். இதில் நடுவில் பழவரத்துக்கு இது எதுக்கு? இது வந்து அந்த 8க்கு 7 சைஸ். சைஸ் 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 6 6க்கு 7 6க்கு 7. ஆமாம் 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 6க்கு சைஸ் வந்துன்னா அளவு இருக்குல்ல. இது வரைக்கும் பாரு 6க்கு. இதில் 3. இதில் பலகை. அதுக்காக காட்டேன். ஒரு இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. 119 இன்ச்சு. ஓகே. ஆமாம், 9.5 இருக்கட்டும். இல்லை இது 10 அடி ஒரு அங்கம் தான் கம்மியாகுது. பரவாயில்ல. 9.5 தான் தேவை. பரவாயில்ல. எதுலையா வேணும்னா அதை கூட பண்ணிக்கலாம். பரவாயில்ல, வைங்க. அதுக்கு மேலே கூட தேவைன்னா வைங்க, தேவை இல்லைன்னா ஏன் வைக்கிறீங்க? படி அதில் போடுங்க. 3 சைஸ் தான். 4 சைஸ் அவர் அதில் சொன்னார். 6 சைஸா? 6 பீஸ் அதிலே வந்துருமா? ஐயா நீங்கள் டேப்பு பிடிங்க ஐயா. படி எவ்வளோ தேவை மணி? படி 10 அடி கரெக்டாக வேணும். அது 10 அடி கம்மியாக இருக்குது. படி வேணும் 9 நாள் போட்டுருந்தா என்ன வேலையாக வந்தது? வேலையில் வந்து 300 நாள் பண்ணால் வீட்டில் லைட்டிங் சரியாக இல்லாததால அந்த கன்றை சரியாக தெரியல. கன்றை பார்த்தோம்னா நம்ம அடுத்த துண்டு வைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம மரம் வாங்கக்குள்ளேயும் இந்த துண்டு வைக்கிற வேலை தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா மரம் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம அது துண்டு வச்சா தான் நமக்கு தெளிவாக தெரியும். நேராக போடணும், நேராக போடணும். நீங்கள் தான் நிற்கிறீங்களேன்னு ஒரு தைரியம் தான். மழையே உருண்டாலும் அப்படியே தடுத்துருவீங்கன்னு நினைக்கிறாங்க போல. ஆப்பு வைங்க முதல்ல. இந்த சைடு சுத்தமா ஆப்பே இல்ல. இல்ல அது பத்தாது. அந்த கட்டைக்கு அந்தாண்ட ஒண்ணுமே இல்லை, தொங்கிக்கிட்டு இருக்கு.
ம், அது அப்படியே உருட்டி பரட்டி தள்ளுங்க பார்ப்போம் அந்த சைடு. வந்தோமா ஒரு நாளுக்கு 3 அர்த்தமா, நிம்மதியாக போனோமான்னு எனக்கு ஒரு வேலையும் அமையல. போன தடவை 12 காரு அர்த்தம். ஆ, 4க்கு 3 5க்கு 4ன்னா நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதா 30, 60 வருஷம் 70 வருஷம் மரம்னா இது. குறைஞ்சபட்சம் 70 வருஷம் இருக்கும். எனக்கு எப்படி அறுப்பு ஓட்ட போகிறீங்கன்னு கண்டையில் கொஞ்சம் சாக் பீஸால் கோடு போட்டு மரத்தை கட்டிக்கிட்டு கட்டிடுங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் பவர் தான். சும்மா நல்லா ஒன்று சம்பளம் கொடுத்தாரு. ஒரு 4 போட்டுட்டு ஒரு 6.5 வச்சா 3 பீஸ் வருமா? அதில் 3 பீஸ் வராது. 3 பீஸ் இஞ்சி வேணும் நமக்கு. 3 பீஸ் போட்டு 18 வராது, 16 தான் வரும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இங்கே பாருங்க, ஒரு 6, 2, 5 எடுங்க. புரியுதா? 7க்கு 6, 1, 7க்கு 5ல் 2. ம், எடுத்துடலாம் வந்துடும். 3 பீஸ் வந்துடும். 7க்கு 5 அந்த லாஸ்ட், இந்த லாஸ்ட் 15 வரும். அப்போ எப்படி 16 வரும்? 16 வரும். இப்படிதான் வைக்க முடியும். அப்போ வந்து அதான் நான் இப்படி வச்சா கரெக்டாக அந்த ஓட்டையும் போயிடுது. கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட்டுங்க. நான் உங்களுக்கு 2 இன்ச்சு காம்ப்ரமைசிங் கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சில் 3 இன்ச்சு மொத்தம் 14 இன்ச்சு தான் மரமே இருக்கு. 14 இன்ச்சில் எப்படி 3 பீஸ்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் 3 பீஸ் வர மாதிரி பாருங்கன்ற. நீங்க சொல்ல ரைட்டு தான்ண்ணா. இப்போ வந்து மொத்தம் 16 இன்ச்சு இருக்கு. இங்க வந்து 14 இன்ச்சு தான் இருக்கு. 14 இருக்கா? இங்க வைங்க. இதை நம்ம 6 வைக்கிறோம். ஆமா 6.
இது 6 இல்லை 7 7 வைக்கிறோம். சரிதானா? ஒரு 6 5 5 10 10. அடுத்த 6 எங்க கொண்டு வருவியா? மீதி 6 5 5 வராது மொத்தத்துல. ஓகே 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 ஓகே. அப்படி எப்படி பார்த்தாலும் அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, 12க்கு 4 எடுத்துருங்க. எடுத்துட்டு 7க்கு 6 2 பீஸு அருங்க. மீதி வர்றத சட்டம் கொடுத்துருவோம். சட்டம் கொடுங்க. 5க்கு 1.5 கீழே 5 கொண்டு சட்டம் எடுத்துடலாம். 5க்கு 1.5 எடுத்துருங்க. ஒரு நண்பர் போன தடவை மரம் அறுத்து கொடுத்தாரு, அவர் தான் பார்த்துங்க வீடியோவில், யூடியூப்ல வரும். வரும். அவர் பாருங்க, அவரு பச்சை சட்டைக்காரு. இருக்கு 12 இருக்கும். 12 இருக்கும். நவுந்துங்க. இல்லை ஓகே, நான் ஒன்றும் சொல்லல, நீங்கள் போடுங்க. அப்போ கீழே உங்களுக்கு மராஜி போடுங்க. 4.25 காலிங்கில் அடிப்படாது, போடுங்க. காலிங்கி தானே கேட்குறேன் கூட. 4 6 10 முக்கால் வந்துடும். கீழே அடி விடும், கீழே மரம் போயிடும். கீழே என்ன செய்யுது? நீங்கள் 6 பொண்ணு எல்லாம் 4 வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 4 6 10 10 முக்கால் ஆயிரும். 10 முக்கால்னா இங்கே வந்துடும். அதான் அதுக்கப்புறம் என்ன எடுக்க போறீங்க? இல்லை, இங்கேருந்து 4.25 வச்சு ஓட்டிடுறீங்கல்ல, அதுக்கப்புறம் 7க்கு 6 2 பீஸு. அது கரெக்ட். அதுக்கப்புறம் கம்மியாயிடுன்றார். இது கம்மியாயிடுன்றார். இது என்ன கீழே 6.5க்கு கம்மியாயிரும்ல. இப்போ 4 12 இங்கே ஓகே ஆயிரும். அடுத்து போடும்போது 10 முக்கால் ஆயிரும். 4 6 10 முக்கால் 10 முக்காங்கும் போது இங்கே வந்துடும். இங்கே வரும்போது உங்களுக்கு 1 அடி தான் வரும். ஓ, 1 அடி தான் வரும். 1 அடி தானே தேவை எனக்கு. அப்போ 7 இன்ச்சு போடணும். அதான் 7 இன்ச்சு தான் இன்ச்சு போட்டோம்னா 6 அப்படிதான் பட்டையில் போடுறது. அப்படி போடுவோம், அப்படி போடுவோம். அதுதான் நான் கேட்கேன். ஏன்னா கேட்டுக்கணுங்களா? அது சரி. ஒரு நூல் பற்றி இந்த சைடு வெள்ளம் ஒரு நூல் ஃபுல்லாகிட்டா 4 ஃபுல்லாகிட்டா 4 ஜலத்துக்கு 3 முக்கால் 4 வரணும். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படியாக இருக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம், 12 இன்ச்சு அகலம், ஒரு 4.25 இன்ச்சு கனம் வச்சு அறுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா 4 இன்ச்சு போதும், இருந்தாலும் ஒரு 4.25 வச்சு அறுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு 1/4 இன்ச்சில் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. அதனால் 12க்கு 4.25 அடிப்படியோட அளவு 10 அடி நீட்டு. மொத்தம் அந்த கட்டை 30 அடி இருந்தது. 3 துண்டு 10 அடி 10 அடி வச்சிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 6 வந்து 6 பீஸ் தேவைப்படுது இந்த வாசக்காலுக்கு, அடிப்படை இல்லாத. அதுக்கப்புறம் பலகை, கொடி வேலைக்கு பலகையெல்லாம் வேணும். செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, வேணாம். இதே சூப்பர்.
ஆமாம் 6.5 தான். 7 வைக்கணும் 7 வைக்கணும் 7 இப்படி 6.5 அதில் எடுத்துக்கணும் 6.5 7 வந்து இதில் மட்டம் ஓட்டுற வேண்டியதான். ஆமாம் மட்டமாக தான். எங்கே இந்த நம்பர் இருக்கு? நம்பர் இருக்கு. ஆமாம் உண்மைதான் 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 உண்மைதான். இந்த துண்டு மட்டும் சொல்றியா? நீ லேட்டாக பண்ணுறேன். துண்டு மட்டும் துண்டு தான் சொல்கிறேன். ஒரு 1.5 கடை வச்சுக்கணும். இது நெடுக்கு நில மெயின் வாசல் 2 பீஸ் வரும். 2 பீஸ் வரும். படி 2 நிலை. இது பார்த்தீங்கன்னா 12க்கு 4 அடிப்படி. இது வந்து 7க்கு 6.5 நெடுக்கு 2 நெடுக்கு. இது ஒரு அடிப்படி 10 அடி நீளத்தில். இதில் வந்து என்ன எடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13க்கு 1.5 அளவுக்கு இருக்குது. ஃபுல் சைஸு 10 அடி நீளத்தில். ஆமாம் அது தேரும் தேரும். அது பார்த்தீங்கன்னா 13க்கு 1.5 ஒன்று 10 அடியில் இருக்குது. அதை வந்து 5 கொன்றையோ இல்லை 6 கொன்றையோ எடுத்துக்கலாம். அது இது ஒரு இருக்குது. இதில் வந்து 5 கொன்றை எடுத்தாலும் 2 சட்டம் வரும் தாராளமாக 10 அடியில். 5 கொன்றை ஒன்று இருக்கலாம், 6 கொன்றை 2 வரும். இதோடைய ஆமாம் 2 வரும். ஆமாம் இந்த மரத்தோடைய கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த கேமராவில் அந்தளவுக்கு இதோட கலரு கேப்சர் ஆகலை. எந்த ஒரு ஓட்டையோ கிராக்கோ எதுவுமே கிடையாது. அப்படியே சும்மா சூப்பராக வண்டு ஓட்டை கூட கிடையாது. அப்படியே ஒரு பலகை ஃபஸ்ட் கிளாஸான பலகை. மெயின் டோருக்கே போடலாம். ஆனால் நாங்கள் மெயின் டோருக்கு 2.5 இன்ச்சு திக்னஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 1.5 இன்ச்சு திக்னஸ்ஸு. இது வேறு வேலைக்கு இந்த பலகையை இது வந்து 2வது 10 அடி கட்டை. மொதல் 10 அடி கட்டையை நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டோம். இதில் வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 2.5 10 அடி நீட்டில் 2 எடுக்கணும். 10க்கு 1.5 வந்து 10 அடி நீட்டில் 2 எடுக்கணும். வருமானு பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று இந்த கட்டையில் வந்து வெடிப்பு கிடையாது. அதனால் இதில் பலகையெல்லாம் எடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். தான் இருக்கணும். பல 2 போட்டு நான் மாற்றிக்கலாம். தாராளமாக போடலாமே. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேணுன்றான் பின்னாடி இன்ஜினியர் என்ன ஐடியா? அதெல்லாம் பெரிய ஐடியா கிடையாது. அது வந்து வெளியில் வந்து திறனை வச்சுக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு திக்னஸ்ஸு 10 அடி நீளத்தில் 1 எடுத்துருக்கோம். இன்னொன்று எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2.5 எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு மெயின் டோருக்கு வந்து 2.5 இன்ச்சு திக்னஸ் பலகை தேவை. மரம் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் இதில் சைஸ் தான் இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மரம் நல்லா இருக்கும். பலகையை சரி முதல்ல முக்கியமாக எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் இருக்குது. இதை வந்து ஜாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு 2.5 போட போகிறோம். பால் ராவிடுங்க. அந்த பக்கம் மூச்சு விடுது அப்படி. ஆமாம் ஆமாம் அது விடுது பாருங்கள். பழக்கம்
மெயின் டோருக்கு இந்த பலகையை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஆமாம், நீட்டாக ஓடுறீங்க அதில் ஓடல. திருப்பி போடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2.5 போடுங்க, 2.5 போடுங்கன்னா கேட்க மாட்டேங்க. 2.5 போட்டு எடுத்துருக்கலாம்ல. அது நல்லா இல்லைல்ல, அதனால ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்கும். 2.5 போட்டு ஈக்குவலாகவே வந்துருக்கு. சரி, அதை பிளேட்டை செல்லுங்களாம் கொஞ்சம். ரைஸ் வராதானே? 2.5 போடுங்க. அது இதில் போட்டு என்ன பண்ணுங்க? போடுங்க. எதுக்கு எவ்வளோ ஜாயிண்ட் போடணும்? நீ வெஸ்ட் ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆகிடும். இதில் என்ன போட்டுருக்கான்னு சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கட்டை. நம்ம வாங்கின கட்டையில் இது 2வது கட்டை. இப்போ தான் இதில் முதல் துண்டு நாம் வைக்கிறோம். ஒரு 10 அடி 9.25 அடி வச்சு ஒரு துண்டு போடுறோம். இப்போ கன்றையை நம்ம பரட்டி பார்த்தோம்னா இது ஒரு 6.5 ஒரு துண்டு. போடுங்க. போட்டுக்கிட்டு கூட போடுங்க. போடுங்க. எனக்கு நல்லது தான். மட்டார் இருந்தது. இதை கட்டா இருக்குல்ல, ஓகே. எப்படின்னா இருக்குது, ஏதாவது தெரியுதா? அது அந்த பக்கம் இருந்த வெடிப்பு அது போயிட்டு 2 6 7 ஒரு 1.5 ஒரு பழம். ஆமாம், இது வந்து 5 ரூபாய். பழம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அகலம் 5 இருக்கக்கூடாது. 5.5 5.5க்கு 2 ஃபுல் சைஸ் 2 5.5 4 ஓகே 2 இன்ச்சு மட்டும் ஃபுல் சைஸ் சொல்லிட்டாங்க. சாரி. இந்த கன்றைய எங்க ஓனர் எங்க போட்டோ எடுக்கிறது காணோம். இதாங்க நம்ம 2வது எடுத்த கட்டை. மொதல் கட்டையா ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது கட்டை கன்றை எப்படி இருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் தொடங்க. இதை தொடச்சி பார்க்கலாம். அப்படிங்க நல்லா இருக்கா? ஓகே.
இது வந்து மெயின் வாசகாலில் அட்டாச் ஜன்னல் வருது, அதுக்கான பலவை. எது வந்துடும் போட்டுங்க, அழுத்திக்கோ வந்துடும். 6 பீஸு, இது 2 பீஸ் இருக்கு, இது 2 பீஸு, அது 2 பீஸ், 6 பீஸ் நிறைய போச்சு. கூட தானே வருது, 3 பழம் தான் வச்சுருக்கியா? 4000 ரூபாண்ணா ஜாயின் பண்ணி அதை இது பண்ணிடுங்க. ஆமாம், 3 போதாது, 3 செக் பண்ணிங்க. அதை 3 பலகை. இதுக்கப்புறம் எவ்வளோ போட போகிறீங்க? 2. இது நல்லா இருக்குல்ல? 2 போடுறதா இல்லை இப்படி போட்டு இப்படியா இருக்கிறதா? இது 2 போட்டோம்னா அது கழிஞ்சிருங்களா? ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ போட முடியும்? அதுக்கப்புறம் 2 தான். அதுக்கப்புறம் 2 போடக்கூடாது. அப்படியே இறக்குனா எவ்வளோ இறங்கும்? அப்படியே இறங்கணும்னா 4 தான் இறங்கும், அதுக்கு மேலே இறங்காதா? ஓஹோ. ஏன்னா எனக்கு இதில் வந்து 5.5க்கு 2 வேணும். எப்படியா இருக்கலாம் பாருங்கள். எத்தனை பீஸ் வரும்? 2 இன்ச்சு போட்டோம்னா அடுத்து ஒரு 2 இன்ச்சு போடுறேன், 4 சட்டம் வந்துடும். ஆமாம். சரி ஓகே, அப்படியே போடுங்க. ஆனால் மட்டத்தில் வளையுமே, மட்டத்தில் மோசமாக வளையாது, கதவு சட்டம் வளையாதா? சரி ஓகே இருங்க. சரி ஓகே. அதான் 2 இன்ச்சு 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று 1.5 கூட பார்த்தோம். சரி ஓகே. அதுக்கப்புறமா 2 இன்ச்சு தான் ஒன்றுங்களா? ஆமாம். கொடுக்கு 2 பேர் சொல்லுங்களா? ஓகே சூப்பர். 3 சட்டம் கூட வரும் போல இதில். 3 வராது, 2 தான் வரும். ஓகே, கதவு சட்டம் ரெடி ஆகிடுச்சு. அறுத்துடலாம். இதை அருங்க, இதை ஓட்டுங்க முதல்ல. ஏழுக்கு 7 6 பீஸ் தேவை நம்மக்கிட்ட. இங்கே ஒரு பீஸ் இருக்கா, இங்கே 3 பீஸ் இருக்கா, அங்கே இன்னும் 2 பீஸ் நம்ம கட் பண்ணணும். இந்த டேபிள் மேலே இருக்கிறது, அப்புறம் இங்கே இருக்கிறது, அப்புறம் இதான் விரவு. நமக்கு மீதி வந்த அந்த ஸ்கிராப் பீஸ். அவ்வளோதான். இந்த 2 கட்டையை நம்ம அறுத்து முடிச்சிட்டோம்.